அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் இவ்விதமாக ஒரு அறைகூவல் விடுகிறார். என்ன அறைகூவல்? நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. நான் தேவனுக்கு உரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. அவருக்கு ஒரு மேன்மை பாராட்ட ஒன்று உண்டு. அது இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்திருக்கிற அந்த விதத்தை சொல்லுவதே. அதை அவர் திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். அதிலே அவர் மேன்மையாக எண்ணுகிறார். இந்த பாலும் உலகத்திலே நீங்களும் நானும் வரட்டு கௌரவத்தை நாம் மேன்மையாக எண்ணுகிறோம். இந்த உலகத்திலே பணமும் பொருளும் நம்மிலே சேர்த்து வைக்கப்படுகிற பொழுது நாம் அதை மேன்மையாக எண்ணுகிறோம். உலகத்திலே போதுமான சொத்து மதிப்புகள் நம்மிடத்திலே தாராளமாக இருக்கிற பொழுது, மிகுத மிஞ்சி நம்மிடத்திலே இருக்கிற பொழுது, நாம் மேன்மை பாராட்டப்படுதலை நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைக்கிறோம். அருமையானவர்களே, அவைகளெல்லாம் நாம் விட்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும் என்று சொல்லி நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் உலகத்திலே சகல ஜனங்களினாலும் அவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். என்னையும் உங்களையும் படைத்த தேவாதி தேவன் நம்மை பார்க்கிறார். அவருடைய பார்வையிலே நாம் மதிப்பு உடையவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திப்பது இல்லை. அருமையானவர்களே, படிக்க வேண்டும் தான், பொருட்களை நாம் ஈட்ட வேண்டும் தான். ஆனால் அவைகள் எந்த அளவுக்கு நமது வாழ்விலே வரம்பு மீறியதாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வரம்புக்கு உட்பட்டு நாம் இளைப்பாறுதலாக வாழ வேண்டும் அல்லது இளைப்பாறுதலாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருப்பதை பிரகடனப்படுத்துவோம். அதை நாம் மேன்மையாக நமது வாழ்விலே எண்ணுவோம். அருமையானவர்களே, இது தவிர வேறு ஏதாவது நமக்கு மேன்மையாக தெரிந்தால், ஒருவேளை மனைவி பிள்ளைகள் கூட, நமது வேலை ஸ்தலங்கள் கூட, நிறுவனங்கள் கூட நமக்கு மேன்மையாக தெரிந்தால் அது நல்லதல்ல. அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் உண்டாக்கின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதை மேன்மையாக எண்ணி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், மெய்யாகவே நீங்கள் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். நன்றி.